எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட மகிமை தெரியாதுன்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான். அப்படி நாங்கள் ரொம்ப நாள் பிளான் போட்டு போக முடியாமல் போயே ஆகணும்னு புக் பண்ணும்போது டிக்கெட் கிடைக்காம பஸ்ஸில் வந்து அந்த பஸ்ஸுமே வந்து 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற அந்த பஸ்ஸில் 4.5 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே கிறிஸ்மஸ் சொல்லவே வேணாம். ஹாலிடே கூட்டம். அந்த கூட்டத்தில் நம்ம பார்த்தாகணும், அபிஷேகம் பண்ணி ஆகணும், மஞ்சள் அரைச்சாகணும், மஞ்சள் அம்மனுக்கு பூசி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமிலியோடு வெயிட் பண்ணி அம்மனை ரசித்து ரொம்ப அற்புதமாக அபிஷேகம்லாம் நடந்து பார்த்த இடம் தாங்க வேலூரில் இருக்க பள்ளிக்கொண்டாவில் இருக்க வராகி கோவில். ஆமாங்க, என்றைக்குமே என்னோடய ஃபேவரட்டான கடவுள், கேட்டதை கொடுக்கும் வாராகி, அப்படி தான் நான் சொல்லணும். என் மனசு உருகி, அம்மா நீ எனக்கு இதை செய், நீ தான் செய்யணும், எனக்கு உன்னை விட்டால் யாருமே கிடையாது, நீ எனக்கு எல்லாமே செய்வேன், எனக்கு இதுவும் எனக்கு இது வேணும் இது வேணாலாம் கிடையாது, எனக்கு எது வேணுமோ அது உனக்கு தெரியும், அந்த விஷயத்த நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு மனது உருகி அம்மன்கிட்ட கேட்கும்போது செய்கிற என்னோட கடவுள் தான் வாராகிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டமாக இருக்கும் போதும் சந்தோஷமாக இருக்கும் போதும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு, கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குறேன்னா அந்த கஷ்டத்தை கடக்கும் போது இந்த ஹாப்பினஸ் தான் அந்த சந்தோஷத்தை தெரிய காட்டுறதுக்காக அந்த கஷ்டத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு உணர வச்சு அந்த ஹாப்பினஸை கொடுத்து, அந்த ஹாப்பினஸை வந்து உடனே கொடுக்காம எனக்கு வெயிட் பண்ணி அதை ஸ்ட்ராங்காக நிற்க வச்சு ஒரே நாள் ஓவர் நைட்டில் அந்த ஹாப்பினஸை கொடுத்து எடுத்து போகாமல் இந்த ஹாப்பினஸ் வந்து உனக்கு கொடுத்தா ஸ்ட்ராங்காக அந்த ஹாப்பினஸ் எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி லேட்டாக கொடுத்தாலும் ரொம்ப அற்புதமாக கேட்காமல் கொடுக்குற வந்து எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படி தெரிஞ்சு எனக்கு செய்கிற கடவுள் தான் இவங்க. எந்த ஊரில் இருந்தாலும் நான் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நான் இந்த கோவில் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்த உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டு மூலயமா தான் வேலூரில் இந்த கோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சோன்னே ஓடி வந்து அம்மனை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் எப்படா செகண்ட் டைம் வரும், ஃபேமிலியோடு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தேன். அடிக்கடி நான் வரணும், என் சந்தோஷத்தையும் என்னோடய கண்ணீரையும் இங்கே நிறைய கொட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ எப்போவுமே இவங்க என்னை கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என்னோட நிறைய கோவிலுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்பெஷலான வந்து கோவில்னால் நான் இது கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா சென்ட்ரலுக்கு வந்துட்டிங்கன்னா சென்ட்ரல்லேருந்து காட்பாடி அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி பள்ளிக்கொண்டா டோல்கேட் கிட்டே போயிட்டிங்கன்னா அந்த டோல்கேட்லேருந்தே ஷேர் ஆட்டோ இருக்குது. இல்லை நீங்கள் அந்த ஆர்ச்சுக்கிட்டே நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருந்தேன்ல அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேயுமே ஷேர் ஆட்டோ 10 ருபீஸ் தான். ஸோ 10 ருபீஸில் இருப்பீங்கன்னா கோவில் வாசல்லையே விட்டுடுவாங்க. ஸோ முடிச்சுட்டு மறுபடியும் அகெயின் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேயே ஷேர் ஆட்டோ இருக்கும். ஷேர் ஆட்டோவில் வந்து காட்பாடி வந்துடலாம். காட்பாடி வந்து நீங்கள் சென்ட்ரலுக்கு ட்ரெயின் இருக்கும். பட் நாங்கள் இந்த தடவை வந்து ரொம்ப சொதப்பிட்டோம், பஸ்ஸில் தான் வந்தோம். லீவ் நாள்னால நிறைய டிராஃபிக்கு 2.5 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுறது, நாங்கள் 4.5 ஹவர்ஸ் வந்து பஸ்ஸில் வந்ததுனால நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம வந்து பஸ்ஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தான் போய் டிக்கெட் எடுத்து போயிருந்தோம். ஓகே தாங்க, நிறைய ட்ராவலிங் கஷ்டமாக இருந்தாலுமே ஆனால் கடவுளோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு கிடைக்கிது. நாங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக ஆகிட்டோம், எனர்ஜி கிடச்சிது. இந்த எனர்ஜி வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த டெம்பிளுக்கு வர வரைக்குமே சேவ் ஆகுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நானும் ஹாப்பி, என் கூட வந்து என்னோடய ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது மாதிரி நிறைய வந்து அம்மன், அதுவும் வராகி அம்மன் கோவிலுக்கு போகணுன்றது எனக்கு ஆசை. ஆல்மோஸ்ட் நிறைய கோவில் போயிருக்கேன். அவங்க எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடி போய் அவங்களுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணணுன்றது என்னோட பெரிய ஆசை. ஸோ அம்மன் என்னை கூப்பிடுவாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போகிற கோவிலுக்கு எல்லாமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் என்னோட சேனலில் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னாலுமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கோவிலுக்கு மறக்காமல் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எனக்கு நடந்த பல அற்புதங்கள், எனக்கு நடந்த பல அதிசயங்கள், சந்தோஷம், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் அவங்களோட மஞ்சள் அரைச்சாங்களா அந்த நான் மஞ்சள் எல்லாமே வந்து என்னோட அபிஷேகம் சேனல்ல பண்ணுவோம். ஷேர் சரி, பண்ணுவேன். நாங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எப்போவுமே வந்து 4 மணி 5 மணி வரைக்குமே அன்னதானம் கோவிலில் போயிட்டே இருக்குது. அதனால் எங்களை முடிச்சுட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ நிறைய நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களுக்கு ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும் ரொம்ப சுத்தமாக நல்லா கிடச்சிது. மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க.